ஹைடா கொஞ்சம் ஜேகேதா இது ரொம்ப ரெக்வஸ்ட் வீடியோ. ஹாப்பி பர்த்டே கயல்விழி. ஓகே, உங்களுக்காக தான் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் காலேஜ்லேருந்து வெளில வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டே உங்கள் ஃப்ரெண்டெலாம் நல்லா காமெடி பண்ணி சிரிச்சிட்டு வராங்க. நீங்களும் அவங்க கூட ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஸ்மைலோட அதை காலேஜ் விட்டும் காலேஜ் என்ட்ரன்ஸ் கேட்டு விட்டும் நீங்கள் வெளில வர மாமாடி அப்படியே நின்ட்டீங்க. உன்னை பிக் பண்ண தான் வந்திருக்காரு புள்ள. நீங்கள் செக்கவை பார்க்குறீங்க, அவன் பைக்கில் உட்காந்துட்டு மொபைல் நோண்டிருக்கான். இவ்வளோ நேரம் நல்லா சிரிச்சு அரட்டை அடிச்சுட்டு ஒரு ஸ்மைலோட வந்துட்டு இருந்தா அவனை பார்த்த உடனே அப்படியே போயிடுச்சு உங்கள் ஹாப்பினஸ்லாம். நீங்கள் அங்கேருந்து பேக் அடிக்கலான்னு போகிறீங்க. நான் வந்த மாதிரி என் மாமா கிட்ட சொல்றாதீங்க அப்படின்னு அகைன் நீங்கள் உள்ளே போக ட்ரை பண்ணுறீங்க. வயன் ஒரு நிமிஷம் உங்கள் கையை பிடிக்கிறா. அந்த வயன் ஜேகே காரில் கேட்டுச்சு. என்னடி பண்ணுற? கையை விட என் மாமா அது கேட்டுச்சுன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். என்ன கேட்டுச்சுன்னா என்ன கேட்கும்? ஏன்டி இப்பெல்லாம் கொஞ்சம் ஏடா பண்ற? கையை விடு அப்படின்னு அவ கையிலேருந்து உங்க கையை எடுக்க ட்ரை பண்றக்க ஜங்குகா யூட்டன் போட்டு உங்க கிட்ட வந்து நிக்கிறான். அவனை பார்த்த உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்க கையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நின்ட்டாங்க. மடியில ஏற போலாம் முடிஞ்சிட்டு அவனை பார்க்கவே இல்லை. ஏறடி போலாம், அப்பா வரன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு மெதுவா நடந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அவளுடைய பேக் பின்னாடி போய் நின்று நீங்க கிளம்புங்க மாமா. அவள் லைட்டா திரும்பி உன்னை வண்டியில ஏறுன்னு சொன்னேன். அப்பா கிட்ட மார்னிங் சொல்லிட்டு வந்தேன், அப்பா வரேன்னு சொன்னாங்க. பைக்கை முறுக்குறான். மாமா அப்பா வரேன்னு மெசேஜ் பண்ணிட்டாங்க. உன்னை வண்டியில ஏறுன்னா உங்க கையெல்லாம் ஷேக் ஆகுது இந்த டைம். ஹே ஜங்குகா, இங்க என்ன பண்ற? இல்ல வயனை கூட்டு போல. வயன் ஜேகே வரேன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? உங்க அப்பா உங்களை பார்க்குறாரு. அப்பா வந்துட்டாங்க. குடுக்குன்னு ஓடி போயிட்டு அப்பா பைக்கில் ஏறிட்டு அப்பா போலம்பா இறங்கு, உன் புருஷன் வந்திருக்கான்ல. அப்பா ப்ளீஸ்ப்பா போலம்பா. நீ அப்பாவை பிடிச்சிட்டு போலான்னு சொல்ல ஜேகே வண்டி எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்னமோ தெரியல உயிரே வந்த மாதிரி ஒரு ஃபீல். இங்கே நீங்கள் அப்பா கூட மெதுவாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க. என்னதான் ஆச்சு ஓயன் உனக்கு? ஏன் இவ்வளோ ஜேகே கூட பேசக்கூட மாட்டேன்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சரி, எப்பவுமே அவங்க கூட தானே வருவேன், ஏன் இப்பெல்லாம் வர மாட்டேன்ற? ஒன்றும் இல்லைப்பா. அப்பா பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி அவசரப்பட்டு உனக்கும் ஜிக்கிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டுமா? அச்சோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஏன் தெரியவன் ஒரு மாதிரி இருக்கு. அப்பா உங்களை பார்க்க. ஏன்பா நீங்கள் என்ன எனக்கு யூஸ் பண்ணியா கல்யாணம் பண்ணீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. மேரேஜ் ஆகும்போது என்கிட்ட கேட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் நீங்கள் இப்படிலாம் நினைக்கிறீங்க? அவரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அது ஒன்று தான் என்னமோ எனக்கு ஆறுதலாக இருக்க மாதிரி இருக்கு. வண்டி ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. உங்களுக்கும் ஜேகிக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகும்போது உங்கள்கிட்டையும் ஜேகிக்கிட்டையும் மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா கிட்ட தான் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் மேரேஜ் ஆனதுலேருந்து நீங்கள் ஒரு மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. எப்பவுமே ஜேகி கூடயே இருக்கிறது, எனி டைம் அவங்ககிட்ட தான் பேசுவீங்க, எல்லாமே அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவீங்க. அவன் தான் கூட்டு போய் விடுறது கூட்டு வர்றது எல்லாமே அவன் தான். மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ அவங்க புருஷன் ஃபர்ஸ்ட் மாமா அப்படி இருந்தான். இப்போ உங்க ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் இருந்தா மாமா போஸ்ட்லி அவன் இவ்வளோ உங்களுக்கு பண்ணியிருப்பான். நீங்க அவங்க கூட தான் சுத்தி இருப்பீங்க. இப்போ அவங்க புருஷன் இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்போ ஏன் நீங்க அவங்க கிட்ட இருந்து தள்ளி நிற்கீங்க? இது அப்பாவுக்கு புரியல. சரி, எப்பவும் போல உங்கள்கிட்ட நார்மலா நடந்துக்கிறான். பட் நீங்க தான் அவன் விட்டு தள்ளி இருக்கீங்க. இது அப்பாவுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கு? ஸோ உங்கள்கிட்ட கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவ்வளோதான். ஸோ அதுக்கு மீறி அப்பாவால் எதுவும் கேட்க முடியல. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு கொஞ்ச நேரம் டைம் எப்படியே போதும். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. இந்த டைம் அம்மா ஒரு கவரை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஜெகி கொடுத்துட்டு போனான். என்ன வாங்கிட்டு வந்தான்னு தெரியல. சாப்பிடு. நீங்கள் எழுந்து உட்காருங்க. அம்மா ஒரு நிமிஷம். அம்மா உங்களை பார்க்க ஜெகிங்க போயிட்டான். அவங்க போயிடுறாங்க. நீங்கள் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டிஷ் தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் படிச்சுட்டே அப்படியே தூங்கிட்டீங்க. மார்னிங் வழக்கம் போல் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு வீட்டிலேருந்து வெளில வந்தா ஜேகே வெளில நின்றுருக்கான். குடுன்னு ஓடி வந்திருப்பீங்க. அவனை பார்த்து அப்படி இப்படி போட்டு நின்ட்டீங்க.
அவன் உங்களை பார்த்துட்டு நின்றுருக்கான். வந்து வண்டியில் ஏறு. மம்மா. வந்து வண்டியில் ஏறு. பைக்கில் ஏறி பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் அம்மா. உங்கள் கண்ணு கலங்குது. நான் என்னடி பண்ணேன்? எதுக்கு இப்படி அலற? நான் கூட போகிறேன் அம்மா. எதுக்குடி இப்படி பயப்படுற? உங்களை பார்க்குறா. பக்கத்தில் யாராவது இருந்தா ஓகே, பயத்தை கொஞ்சம் வெளியே காட்டிக்காம கொஞ்சம் தைரியமாவது இருக்கும். கூட யாருமே இல்லை, அதான் உங்களுக்கு பயமே. அவனை பார்த்த உடனே உங்கள் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அந்த வண்டியில் ஏறடி. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன். உன் கூட கொஞ்சம் பேசணும். அந்த வண்டியில் ஏறு. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேனே. ஏய், சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? கூட பேசணும்டி. திரும்பி ஆள ஆரம்பிச்சிடுறீங்க. என்ன அதாண்டி பிரச்சனை உனக்கு அப்படின்னு பைக்லேருந்து கீழே இறங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வயமுறை. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன். ஏன் கூட வந்தா என்ன? அப்படி அவன் பேசிட்டே கிட்ட வரலான்னு ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டு அவங்க வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறா. ஜெகி அவளை பார்க்குறா. அவள் பின்னாடி ஒருத்தி உட்காந்துருக்கா, அவளையும் பார்க்குறான். இப்போ டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குறான். நீங்கள் அவங்க ஃப்ரெண்டை பார்த்த உடனே உங்கள் கட்டில் வேக வேகமாக துடிக்கிறீங்க. அதையும் பார்க்குறான். ஒரு பயத்தோட நீங்கள் ஜெகியை பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் எதுவும் சொல்லலை. பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள் மூஞ்சை பார்த்துட்டு ஜேகே இவ்வளோ வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். திரும்பி அவனை பார்த்துட்டு என்ன தாண்டி பிரச்சனை அவங்க 2 பேருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு பைக்கில் போய் ஏறிட்டே வீட்டுக்கு வரத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரமா? டிராஃபிக் டே, அதுவும் எல்லாமே இவ்வளோ போய் பிக் பண்ணிட்டு வரதாவில்ல அப்படி சொல்லிட்டு அவன் வண்டி எடுக்கிறா. 3 பேரும் அவங்க இருந்து கிளம்புறீங்க. காலேஜ் நல்லா பேசிட்டு படிச்சுட்டு அரட்டை அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு காலேஜ் முடிகிற டைம் வரும்போதே உங்களுக்குள்ள பயம். பிகாஸ் ஜேகே வருவான். நீங்கள் அவர் பயத்தோட சீட்லேருந்து எழுந்துக்காம எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க என்ட்ரன்ஸில் போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. மாமா வந்தாருன்னு சொல்லு. இன்னைக்கு அவர் கூட போறியா? இது ப்ராப்ளம் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீ ஓகே இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது மட்டும் செய். ஏண்டி? மாமா நீங்கள் போகணும் உடனே உங்களை பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை கேட்கும். அப்போ மட்டும் நீங்கள் அதுக்கிட்ட அவன் போயிட்டான்னு மட்டும் சொல்கிறீங்களா? எதுக்கு சொல்லுங்களேன் ஓ அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டை அமுச்சு விட வியாடாக இருக்கவங்கள பார்க்க இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத அப்படியே செய்கிறாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்பி இன்டர்வியூவில் வந்து நின்றுருக்காங்க. ஜிக்கி வருவானா அப்படின்னு சொன்ன மாதிரியே ஜிக்கி வரான். உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து வாயினங்க நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, அப்பா கூட போயிட்டேன்னு சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்ல அவள் காதில் ப்ளூடூத் வேர் பண்ணியிருக்கான். அவளுக்கு கேட்குது. சொல்லு, என்னடி சைலண்ட்டாக இருக்க? சார் அவங்க அப்பா கூட போயிட்டா. என்ன? ஆமாம் சார் போயிட்டா. நான் அவங்க அப்பாவை பார்க்கவே இல்லையே. ஐயோ, இயர்லியாக வந்து கூப்பிட்டு போயிட்டான்னு சொல்லு. இருடி நீ வேற, பார்க்குறத பார்த்தாலே டொப்டாக இருக்கு. அவங்க அப்பாவை நான் பார்க்கவே இல்லை. அதான் சார் அவர் இயர்லியாக வந்து கூப்பிட்டு போயிட்டாரு. அவன் அமைதியா அந்த பொண்ணை பார்க்க அவள் கையை அடிக்கடிக்கு அந்த ப்ளூடூத்தில் போட்டு ஃபோனை பார்க்குறான். நீங்கள் தான் லைனில் இருக்கீங்கன்னு தெரியுது. அவன் கார்ஃபில் கூட்டுவாங்க. வேணா பார், எப்போவுமே வர ரூட்டில் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு ரூட்டு சொல்லிட்டு 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு காலேஜ் பார்க்குறான். உங்களுக்கு போச்சு, கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு பெஞ்சில் தலையை வச்சுக்கிட்டீங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல எப்படி கண்டுபிடிச்சான் அப்படிங்கிற மாதிரி. அவன் பாக்கெட்லேருந்து சாக்லேட் கொண்டு வந்துருக்கான். அதை எடுத்து வந்துட்டு கொடு. அவன் கிளாஸில் தனியாக இருக்காளா? ஆமாம் சார். சீக்கிரம் அவன்கிட்ட போங்க. அவ்வளோதான். பைக் எடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான். எப்படி அவன் கண்டுபிடிச்சான்? எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு தெரியும். ஜேகே ஷார்ப்பாக கண்டுபிடிப்பான் எல்லாத்தையும். ஏன் இப்படி பண்ணீங்க? எனக்கு எப்படி தெரியும் அவன் கண்டுபிடிப்பான்னு? சரி வாய் மூடு. என் மாமா போயிடுச்சா? போயிட்டே இருக்காரு அப்படின்னு திரும்பி பைக்கை பார்த்துட்டே உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கா. அவங்க அங்கேருந்து போயிட்டான். போயிட்டாரு வா. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவங்க கிளாஸ்குள்ளே இருந்து வெளில வரீங்க. மாட்டிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவேன். சரி வா போகலாம் அப்படின்னு எல்லாரும் ஒரே பைக்கில் வரீங்க. வயன் எல்லாரும் அவங்க ஹஸ்பண்ட் கூட பைக்கில் போகணும் அப்படிலாம் அவங்களுக்கு நிறைய தோணும். நீ ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்க? எதுக்கு? இல்லை, இதுக்கு முன்னாடி மாமா மாமா மாமான்னு அவர் கூடி சுற்றிட்டு கல்யாணம் இருந்து அவங்ககிட்ட பேச மாட்டேன்றேன். என்னாச்சு உனக்கு? திரும்பி உங்களை பார்க்குறா. எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் விட போகிற பார்த்து ட்ரை பண்ணு. சரிடி அப்படியே சொல்லு, என்னாச்சு உனக்கு? உனக்கும் அவருக்கும் மேரேஜ் ஆனதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு நீ அவரை அவாய்ட் பண்ணுறியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ட்ரை பண்ணி வீட்டுக்கு போ, சீக்கிரமாக போகணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக இருந்துடுறீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் அம்மா பார்க்குறாங்க. வீடாக இருக்குது. எப்போவுமே நீ ஜேக்கு கூட தானே வருவேன். ஏன் இந்த 3 2 நீ
ஜேகே கூட வரதில்ல. பேகை தூக்கி போட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரூமுக்குள்ளே போயிடுறீங்க. நெக்ஸ்ட்டு ஜேகே சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பா இல்லையா, அதை உங்கள் பேக்லேருந்து எடுக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா இல்லையா, அவர் என்ன அவாய்ட் பண்ணுறியா அப்படி. ஜேகேக்கும் இது தோணியிருக்கும்ல, நான் அவனை அவாய்ட் பண்ணுற மாதிரி. எனக்கு பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. இந்த டைம் அம்மா ரூமுக்குள்ளே வந்த புடி ஜேகேவோட அம்மாண்ட கொடுத்துட்டு வா. என்னது, ஏதோ ஒன்று போய் கொடுத்துட்டு வாயேன். ஃபுட்டு வாங்கிட்டு டைமாக பார்க்குறீங்க. ஜேகே இருப்பான்னா, நம்மளை வந்து பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவன் ஆஃபீஸ் போயிடுவான்ல, இருக்க மாட்டான் அப்படின்னு நீங்கள் ஜேகே வீட்டுக்கு போகிறீங்க. ஆண்டி அம்மா கொடுக்க சொன்னாங்க, வா காலேஜில் எப்படி போச்சு? சாப்பிட்டியா? இல்லை வாக்கர் சாப்பிட்டு உங்களுக்கு ஃபுட் கொடுக்குறாங்க, உட்காந்து சாப்பிட்றீங்க. சரி நான் கிளம்புறேன். இரு சீரியல் பார்த்துட்டு போகலாம். சீரியலா அப்படின்னு ஆன்ட்டி பார்க்க, என்னாச்சு? ஜேகே இப்போ வருவான், அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவன் எனக்கு சீக்கிரமாக வந்திருக்கான். அவனை பார்க்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வா, 2 பேரும் சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க. வேன் உனக்கு எப்போ காலேஜ் முடியும்? நீங்கள் டிவியை பார்த்துருந்துருப்பீங்க, திரும்பி அவங்கள பார்க்குறீங்க. ஏன்னாண்டி? இல்லை நீ எப்போ காலேஜ் ஃபினிஷ் பண்ணுவான்னு. இன்னும் 3 இயர்ஸ் இருக்கு. ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் சின்ன பொண்ணு தான், அதனால பெருசாக எதுவும் கண்டுக்கல. ஆனாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு என்னமோ தெரில, ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கு. பட் படிக்கிற பொண்ணு அப்படி சொல்லிட்டு எதுவுமே கேட்டுக்கல. 2 பேரும் சீரியல் பார்த்துட்ருக்கீங்க. துணிலாம் மடிச்சுட்டு குட்டி குட்டியாக அவங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்குறீங்க. எப்போவுமே நீங்கள் இதை பண்ணுறது தான். அவங்க கூட உட்காந்துட்ருக்கீங்க, நீ மடிச்சுட்டு. இப்போ இந்தா ஜேகே ரூமில் வச்சுட்டு வா. கொடுங்க. வாங்கிட்டு ரூமுக்கு போகிறீங்க. அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு எங்கிறது தான் அந்த பயம் வந்திருக்குமோ, அப்படி ஒரு பயம். ஆன்ட்டிக்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரும்போது இது உங்களுக்கு பயமாகவே இருந்திருக்காதா? எப்பவும் போல் கொண்டு வந்திருப்பீங்க. அந்த பெட்டை பார்த்த உடனே அவ்வளோதான், உங்கள் கையில் ட்ரெஸ் இருக்குது, கது 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 கதுன்னு ஆடிட்டு இருக்கு. பயத்தில் உங்கள் வெட்டிங் நைட்டுக்கு அந்த ரூம்லேயே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. பெட்லலாம் பூலாம் இருந்திருக்கும், பட் அதெல்லாம் எடுத்தாச்சு. வாலில் கலர் பேப்பர்ஸு பலூனு அப்படின்னு நிறைய இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ஒரு பயத்தோடு நின்று பார்த்துட்ருக்கீங்க. இந்த டைம் உங்களை உள்ளே புஷ் பண்ணிட்டு ஜேகே வந்து டோரை லாக் பண்ணுறான். நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படி நின்றுருப்பீங்க. உள்ளே போகலாமா வேண்டாமா அப்படி ஒரு தாட்டில் ஜேகே உங்களை பேக்கில் வந்து புஷ் பண்ணி உள்ளே தள்ளிட்டு கதவை சாத்திட்டான். ஜேகே எத்தனை வாட்டி உங்ககிட்ட பேசணும் ட்ரை பண்ணிருக்கேன். ஜேகே அம்மா கூப்பிட்டு நான் போகிறேன் அப்படின்னு டோருக்கு வர அவன் உங்கள் கையை பிடிக்கிறான். அம்மா கூப்பிடுவாங்க, நான் போகிறேன், உங்ககிட்ட பேசணும். நான் கிளம்புறேன், உங்ககிட்ட பேசணும்டே, நான் கிளம்புறேன் ஜேகே ப்ளீஸ், உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். அவங்க கையை டைட்டாக பிடிக்கிறான். ஜேகே அம்மா திட்டுவாங்க ஜேகே. நான் ஃபஸ்ட்டு உன் மாமா கிடையாது, உன் மண்டியில் நல்லா ஏற்றிக்கோ. நான் இப்போ உன் புருஷன், உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். அம்மா அம்மா திட்டும், என் கூட இருக்குன்னு சொன்னா எவ்வளோ திட்ட மாட்டான் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் கையை ஒரு மாதிரி அவன் கையில் நீங்கள் எதுக்க ட்ரை பண்ணுறீங்க, ஒரு மாதிரி உங்கள் கையை முறுக்கிக்கிட்டே அப்படிலாம் பண்ணிருக்கீங்க. அவன் உங்கள் கையை பார்த்துட்டு என்ன பண்ணுற, பயமாக இருக்கு ஜேகே, கண்ணை டைட்டாக மூடிக்கிட்டான். ஜேகே நான் கிளம்புறேன் ஜேகே. ஜேகேவா கையை விட. என்னடி புதுசா ஜேகே, கையை விடும். அவன் ஒரு மாதிரி உங்களை முறிக்கிற மாதிரியே பார்க்குறான். அம்மா கையை விடு. மெதுவாக அவங்க கிட்ட வரான். நான் வீட்டுக்கு போகிறேன். அமைதியார் அவங்க கிட்ட வரான். மாமா 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 அவங்க எப்பல கை வைக்கிறான். நான் வீட்டுக்கு போகிறேன். உங்க பாடியெல்லாம் ஷிவர் ஆகுது. சரி கிட்ட வா. அவனை பயத்தோடு பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க கை கால ஷிவர் ஆகுது, மாதிரி வேர்த்து கொட்டுது. அவன் ஹிப்ல இருந்து கையெடுத்து ஃபேஸ் கிட்ட கொண்டு வரான். அப்படின்னு பயப்படுறீங்க. ஒன்றும் பண்ணல, பயப்படாத. நீங்க பின்னாடி போயிட்டு இருக்க. நல்ல வயன் என்கிட்ட வராத. நெல்லோரே டோர் இருக்கு, அதுல ஹிட் ஆயிட்டு அப்படி நின்ட்டீங்க. ஒரு மாதிரி டோர்ல ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவன் உங்க கிட்ட வர திருப்பி டோரை லாக்ல இருந்து ஓபன் பண்ணலாம் ட்ரை பண்ண, அப்படியே உங்க மேல வந்து, அதாவது டோர்ல ஒட்டிட்டு இருக்க மாதிரி நின்றுருக்கீங்க. உங்களுக்கும் க்ளோஸா வந்து அவன் நின்றுட்டு உங்க கை மேல அவன் கை வச்சு பிடிச்சிட்டு அதுக்கு டோர் ஓபன் பண்ற அப்படின்னு முதுகுல இருந்து கை வச்சு ரப் பண்ணிட்டு உங்க ஹேர் எடுத்து ஃப்ரண்ட்ல போட்டு அங்க கிஸ் பண்றான்.
குடிச்சிருக்கியா? வாயம் பொண்டாட்டி குடிச்சிருக்கியான்னு கேட்டேன். நீலாமா ஒரு மாதிரி இருக்குடி. நான் வீட்டுக்கு போறேன். உங்ககிட்ட பேசணும். நான் வீட்டுக்கு போறேன். உங்ககிட்ட பேசணும்டி. இங்க கை எடுத்து இந்த லாக்ல கை வைக்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு போறேன் மாமா அப்படின்னு திரும்புறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டே இருக்கான் டாப் டு பாட்டம். நான் வீட்டுக்கு போறேனே. உங்ககிட்ட பேசணும். பேசிட்டதுக்கு அப்புறம் எங்கத்து கிளம்பு. நீ குடிச்சிருக்க, நம்ம நாளைக்கு பேசலாம். இது அங்கிருந்து ஓடிட்டா ட்ரை பண்றீங்க. டக்குன்னு உங்க கை பிடிச்சிட்டு என்னடி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கான். மாமா நீ குடிச்சிருக்க? ஆமாண்டி, பட் நான் கான்சியஸ்ல தான் இருக்கான். நீங்க ஒரு பயத்தோட அவனே பாக்குறீங்க. எதுக்குடி அலற அப்படின்னு கண்ணை துடைக்க வரான். மாமா நம்ம போனோம். அவன் அவங்க ஃபேஸ் கிட்ட தான் அவன் கையை கொண்டு வந்திருப்பான். அதுக்குமே பயந்து ஒரு மாதிரி பண்றீங்க. என்னை பார்த்து இப்படி பயப்படாதடி. மாமா வீட்டுக்கு போறேன் மாமா. சரி, உங்க கையை பிடிக்க வரான். கொஞ்சம் நகர்ந்து நான் வீட்டுக்கு போறேன். காட்டாகுது வயன், இப்படி பண்ணாத. நான் வீட்டுக்கு போறேன் ப்ளீஸ். வயன் இங்க பாரு, உங்க கிட்ட வரா. அம்மா என்ன எதுவும் பண்ணிடாத, சரி விட்டு என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு கீழே உட்காந்துக்கிட்டீங்க. அமைதியா நின்ட்டான். உங்களை பார்த்துட்டே இருக்கான். நான் வீட்டுக்கு போகணும். லைட்டா உங்க முன்னாடி நீடும் பண்றான். அம்மா எதுவும் பண்ணல, மேல கை வைக்க மாட்டேன், எதுவும் பண்ணல, அல்லாத கைய உங்க கண்ணை துடைக்க வர நானே துடைச்சுக்கிறேன் அப்படின்னு வேகமா உங்க கண்ணை நீங்களே துடைச்சுக்கிறீங்க. ரொம்ப ஹார்ட் ஆகுதுடி நீ பண்றது அப்படின்னு உங்களை பார்த்துட்டே என்னை ஏன் அவாய்ட் பண்ற? இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, அவன் கையை எடுத்துட்டு உங்க கிட்ட வர பின்னாடி போறீங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு உங்க கையை பிடிக்கிறான். அவ்வளோ ஷேக் ஆகுது பயத்துல. அவன் உங்க கையை எடுத்து உங்க செஸ்ல வச்சு உங்ககிட்ட நீயே சொல்லு, என்ன அவாய்ட் பண்ணல. அமைதியா அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. பிகாஸ் நீங்க அவாய்ட் பண்றீங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க ஜேகேவை பார்க்க, ஜேகே உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? எனக்கு பிடிக்கலையா? உங்களை பார்த்து நாளைக்கு மேரேஜ்னா எனக்கு நான் உங்ககிட்ட கேட்டு தானடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு உங்களே பார்க்க மெதுவா அவனை விட்டு நகர தான் பார்க்குறீங்க. ஏய், உங்கள்கிட்ட பேசணும். பேசுறதுக்கு அப்புறம் நீ போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் கேட்டதுக்கு பதில் என்ன உனக்கு பிடிக்கும்ல? நீங்கள் அவனே பார்க்குறீங்க, பதில் சொல்லுடி. கொஞ்சம் உங்ககிட்ட வர பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும்னா மாமாவா வேகமாக தலையாட்டுறீங்க. அப்போ புருஷனா அமைதியாக இருக்கீங்க. உன்னை கேட்டு தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அன்றைக்கி நைட்டு சொல்கிறதானடி மாமாவா உன்னை பிடிக்கும், உன்னை நான் அந்த மாதிரி பார்க்கல, இந்த கல்யாணம் எனக்கு வேணாம் சொல்கிறதானே? மாமா பதில் சொல்லுடி. நீங்கள் அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஹஸ்பண்டா அவனை பார்க்கல. உங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அவகிட்ட பேசிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவகிட்ட பேசிட்டு அந்த மாதிரி தான் இருப்பீங்க. மேரேஜ் ஆகிட்டுக்கு அப்புறம் அவனை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க டோட்டலாக. அவனுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. அவன் ஒன்று சொல்லிட்டு போங்க, நீ என்னை புருஷனாக பார்க்கல, ஓகே, நீ என்னை மாமா மாமான்னு கூப்பிட்டு போது நீங்கள் தான் என் பொண்டாட்டின்னு எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ மட்டும்தான் எல்லாமே. நீ இல்லைன்னா என் லைஃபே இல்லடி. அந்த நினப்பில் தாண்டி நம்ம வெட்டிங் நைட் அன்னைக்கு உன்னை டச் பண்ணேன். கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு. உனக்கு என்ன தான் பிரச்சனை? உங்கள் கையை பிடிக்க வர மாமா மாமா நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு கையை எடுத்துக்கிறீங்க. இப்போ பேசலாம் எல்லாத்தையும். அப்புறம் உன்கிட்ட வரமாட்டேன். என்னை பார்த்து இப்படி பயப்படாத. அமைதியா ஜேகேவை பார்க்க, நான் உனக்கு வேணாமா? மாமா நான் உனக்கு வேணாமான்னு கேட்டேன். சொல்லுடி. நான் என்னதான் பண்ணிட்டோம் எனக்கு தெரில. டேய், அவாய்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஆகுது. மார்னிங்ல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உன் கூட இருந்து நான் பழகிட்டேன்டி. நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த 4-5 டேஸா நீ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடத்துக்கிற. சரி எனக்கு புரியுது, நான் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. பட் நீ பயந்த உடனே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்ல. மாமா எனக்கு ஆன்சர் பண்ணிட்டு போ. நீ வீட்டுக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்சர் பண்ணு. என்ன என்ன பண்ணுது? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. என்ன? நான் உனக்கு வேணாமான்னு கேட்டேன். நீங்கள் அமைதியாக பார்த்துட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரில. ஒரு கட்டத்தில் எனக்கு
ஏன்டா உன்னை கல்யாணம் பண்ணணும்னு இருக்குடி, வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். எப்போ நீ பெருசாக உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி. இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணதுலேருந்து ஏன் உன்னை கல்யாணம் பண்ணும், ஏன் உன்னை டச் பண்ணும், எனக்கு ஹாப்பியாகவே ஃபீல் ஆக மாட்டேங்குது. மம்மா இந்த வீட்டுக்கு போகிறேன் மம்மா. நான் தான் சொன்னல எனக்கு ஆன்சர் பண்ணிட்டு கிளம்புன்னு. நான் உனக்கு வேணாமா? அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லுடி, எதையாவது சொல்லு. வேணும் வேணா? ஃபர்ஸ்ட் அந்த மாமா எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த புருஷன் வேணாம். இல்லைன்னா நான் வெயிட் பண்ணுறேன், எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுறேன் உனக்காக. ஏதாவது சொல்லு. ஓகே கிட்ட வரா. மாமா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி வரீங்க. சொல்லிட்டு போடி. அம்மா நான் போகிறேன் அப்படின்னு டோருக்கு க்ளோஸாக வந்து நின்று நான் வீட்டுக்கு போகிறேன். டோரை ஓப்பன் பண்ண டக்குன்னு லாக் பண்ணிட்டு உங்கள் கழுத்து பிடிச்சி நசுக்கிட்டேன். ஆன்சர் பண்ணிட்டு போடினா என்னடி பண்ற? தேம்பி தேம்பி அழுறீங்க. என்னது பண்ணாத, எது விட்டு நான் வீட்டுக்கு போறேன். அது மட்டும் தான் கண்டினியூஸா உங்க வாயிலிருந்தே வருது. கடைசி வரைக்கும் ஏதோ சொல்ல மாட்டேன். சரி, என்ன சொல்லணுமா நான் சொல்றேன் பாரு. நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட வர மாட்டேன், புரியுதா? உன் புருஷனா உங்ககிட்ட நடத்துக்க மாட்டேன் அப்படின்னு உங்க எப்போ பிடிச்சிட்டு. இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட எப்பவுமே பேசிக்கிட்டு மாமா மாமா நீ என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பல, அதே போல இருக்கணும், புரியுதா? கழுத்து பிடிச்சி ப்ரெஸ் பண்ண வேகமா தலையாட்டுறீங்க. அன்னைக்கு நைட் நடந்தது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா? பட் இப்போ சொல்கிறேன், அந்த மூமெண்ட்டை நீ மறந்துடு, நானும் மறந்துடுறேன். இப்போ நான் உன் புருஷனும் கிடையாது, நீ எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது. நான் உன் மாமா. எப்போவுமே என்கிட்ட எப்படி இருப்பியோ அதே போல இருக்க. இதுக்கும் தலையாட்டுறீங்க. அவன் ஒரு மாதிரி உங்களை ஹக் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி தேம்பிட்டே இருக்கீங்க. அன்னைக்கு நைட்டு எப்படி ஒரு மூமெண்ட் தெரியுமா எனக்கு? உன்னை நான் முழுசாக பார்த்தேன்டி, என்னை நீ முழுசாக பார்த்த. சரி, டோட்டலாக எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஃபைனலாக உன் புருஷனா இது ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். உங்களை பிடிச்சி டோரில் ஒரு மாதிரி லாக் பண்ணி ஃபுல்லாக அவனுக்கு எவ்வளோ தேவையோ லிப்ஸ் பைட் பண்ணி கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறான். அழுதுட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நிறைய பண்ணிட்டுருக்கீங்க. அவன் அவங்க கையை ரெண்டுத்தையும் டைட்டாக பிடிச்சிட்டு டீப்பாக கிஸ் பண்ணிட்டு மெதுவாக அவங்க லிப்ஸை விடுறான். தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க. ஆளாதா கம்மனரு. வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு. அவங்க கையெல்லாம் விட்டுட்டான். டேர்ன் பண்ணி லாக்ல கை வைக்க ஒரு நிமிஷம் அப்படி நிற்கிறீங்க. சொன்னதை மறந்தன்னு வச்சுக்கியான், கொண்டுடுவேன். நாளைக்கு நான் வருவேன், எப்பவும் போல என்கிட்ட பேசுற மாதிரி பேசுறேன். நீங்க சரின்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லல. டோர் ஓபன் பண்ணிட்டு குட்டு குட்டுன்னு வெளில ஓடிடுறீங்க. அவன் பெட்ல படுத்துக்கிட்டான். நீங்க அவங்க ரூமுக்கு வந்தா உங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பில்லோவை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க. நீங்க எப்படின்னா அடம் பிடிச்சிட்டு அம்மா அப்பாவை தொல்லை பண்ணிட்டு எப்பவுமே சீக்கி கூட இருப்பீங்க. அவன் உங்களுக்கு மாமா, உங்க அம்மா அப்பாவுக்கு அப்புறம் சீக்கி உங்களை பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும். நீங்க பேசுற ஃபர்ஸ்ட் பாய் அவன் தான். சீக்கி உங்களுக்கு பிடிக்கும், அவன் தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுவான். தூங்கி எழுந்திருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்ககிட்ட பேசிட்டே இருப்பீங்க. ஒர்க் போவான், தொல்லை பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு நீங்க. சீக்கி உங்களை அவ்வளோ பிடிக்கும். நீங்க அவனை மாமா அப்படி திங்க் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசி விளையாடி அவனை தொல்லை பண்றது அதெல்லாம் பண்ணுவீங்க. சிக்கி அப்படி இல்லை. சிக்கிக்கு உங்களை பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும், உங்களை லவ் பண்ணுறான். அவங்க 2 பேருக்கும் வீட்டில் மேரேஜ் பண்ணி வைக்கலாம். அந்த டாக் எடுக்கும்போது ஜேகே அன்னைக்கு நைட்டே வந்து உங்கள்கிட்ட கேட்டிருப்பான், ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி. உங்களுக்கு மார்னிங்ல இருந்து ஜேகே தூங்குற வரைக்கும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு அவங்க கூட பழகிடுச்சு. ஜேகே தானே, ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட். ஜேகே கேட்கும் போது ஓகே அன்னைக்கு நீங்க அவனுக்கு ஆன்சர் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் அப்பா அம்மா வந்து கேட்கும் போதும் அப்பா அம்மா கிட்டயும் இதே தான் சொல்லியிருப்பீங்க. அவனை மாமாவா பார்த்த நீங்க புருஷனா பார்க்கல. மேரேஜ் முடிஞ்சிச்சு. சிக்கி உங்களுக்காக வெயிட் பண்றான். நைட்டு நீங்க சிக்கி ரூமுக்குள்ள போறீங்க. சிக்கி ஏய் மாமா அப்படி சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, சரி உன்னை மாமான்னு கூப்பிடணுமா உன்னை புருஷன் கூப்பிடணுமா? இந்த 2த்துல நீ எதை கூப்பிட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை 2 தவிர வேற என்ன சொல்லி எனக்கு கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்காது. அவன் ஆம்ஸை பிடிச்சிட்டு இருப்பீங்க. அவனை பாக்குறீங்க. நிஜமாவா? எல்லாரும் வெட்டிங் நைட்ல நிறைய பேசுவாங்க. பிகாஸ் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்காது அப்படி நிறைய பேசுவாங்க. அப்படி சொல்லிட்டு சரி உங்களை பார்த்த அப்படின்னா உங்ககிட்ட பேச வேணாம் தானே? ஆமா, என்னை பத்தி தான் உனக்கு எல்லாமே தெரியுமே. சரி பேசாம ஆக்ஷன்ல இறங்கலாமா? நீங்க ஒரு மாதிரி அவனை பார்க்க நெக்ஸ்ட் அவன் பிசிக்கலா அவங்கள்ட்ட பண்ண ட்ரை பண்றான். உங்களை கிஸ் பண்ணிட்டு உங்களை பெட்ல தள்ளி உங்க ட்ரெஸ்ஸை கழட்டி உங்க ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு இருக்கான்.
இதுக்கு இடையில நீங்க அவன் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்றது, அவனை தடுக்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஒரு மாதிரி பயத்தோட அவனுக்கு எப்பவுமே நீங்க விளையாடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதெல்லாம் பண்றீங்கன்னு போல அப்படியே சொல்லிட்டு அவன் உங்க கையெல்லாம் பிடிச்சி லாக் பண்ணி ஃபுல்லா கழட்டிட்டான். சும்மா ஒரு வயல், இன்னொரு டைம் விளையாடிக்கலாம், விளையாடுற டைம் இல்ல. சிக்கி என்ன பண்ற நீ? சிக்கி எனக்கு எனக்கு பயமா இருக்கு. அந்த டைம் அவன் வேகமா இன்சல்ட் பண்ண பயத்துல கத்தி கத்தி அழ ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கடையில உங்களுக்கு பெயின் வர அவன் வாய் மூடி தாத்தடி வெளியே ஆளுங்க இருப்பாங்க, நீங்க ஆழ்ந்துட்டு இருக்கீங்க. அவன் ஒரு மாதிரி சைலண்டா உங்களே பார்த்துட்டு இருக்கான். என்னடி ரொம்ப வலிக்குதான் என்ன? பார்த்து தானடி இன்சல்ட் பண்ண, உங்களே பாக்குறான். ஒரு மாதிரி ஆழ்ந்துட்டு இருக்கீங்க. என் பையன் எதானு சொல்லு, எதுக்கு இப்படி அழற? சாரி, நான் வாயில கை வச்சு க்ளோஸ் பண்ணிருக்கல அப்படின்னு உங்க வாயில இருந்து கையை எடுக்க, சிக்கன் எனக்கு பயமா இருக்குன்னு விட்டு சிக்கன் சிக்கன் எதுவும் பண்ணிடாத சிக்கன் அப்படின்னு அழ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பாக்குறான். அவனை பிடிச்சி தள்ளிட்டு அடிச்சுட்டு, என்ன பண்ண நீ? சிக்கன் எனக்கு பயமா இருக்கு சிக்கன் அப்படி சொல்றீங்க. அவன் உங்க மேல இருக்கான், ஒரு மாதிரி கை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு உங்க மேல அவன் வெயிட் கொடுக்காம அப்படி இருக்கான். நீங்க அவன் இப்ப பிடிச்சு ஒரு மாதிரி மூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. இன்செப்ட் பண்ணி அதே பொசிஷன்ல இருக்கீங்க. வலிக்குது சிக்கி, உங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது. சரி சரி அழாத அழாத, நான் அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணட்டுமா? என்னை விட்டு எதுவும் பண்ணிடாத, என்னை விட்டு. ஏய் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீ, இதுக்கப்புறம் என்ன? என்னை விட்டு ஜக்கி அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களை கவர் பண்ணிக்க வெயிட், நான் உன்னை பார்த்துட்டேன். என்னை விட்டு ஜக்கி, ஃபர்ஸ்ட் எடு அப்படின்னு அழுறீங்க. அவ ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்க. உங்க கையில எடுத்து உங்க செஸ்ட் மேல வச்சு என்ன பார்க்காத கவர் பண்றீங்க. பிராங்கா இருந்தாது ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிக்கோ, ரொம்ப ரொம்ப ஹாட் ஆகுதுடி, என்ன விட்ட அப்படின்னு அவன் செஸ்ல கை வச்சு புஷ் பண்ண ரிமூவ் ஆயிடுச்சு. வேக வேகமா பெட்ஷீட்ல எடுத்து உங்களை கவர் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு கண்ணி அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறீங்க. ஏய் முன்னாடி நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி, உன்னை எனக்கு பிடிக்க வேலைச்சுக்கே, என்ன விட்ட பிடிக்கலையா? என்ன விட்டு செக்கே அப்படி அழுது நீங்க உங்களே நீங்க கவர் பண்ணிட்டு தேம்பி தேம்பி அழ. அவ்வளவுதான், டோட்டலா உடஞ்சிட்டான். ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அந்த ரூம்ல இருந்து வெளில போயிட்டான்.